இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான நொங்கு கடப்பாசி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ரமலான் டைம்லேயும் சரி சம்மர் டைம்லேயும் இந்த நொங்கு கடப்பாசியை நீங்கள் செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 10 கிராம் அளவுக்கு கடப்பாசி எடுத்துங்க. கிராம் கணக்கில் உங்களுக்கு தெரியலனா அரை கப் மெஷர்மெண்ட் கப்பில் 3/4 அளவுக்கு வருது. ஸோ அதை ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும். அந்த கடப்பாசி ஃபுல்லாகவே கரைஞ்சிடணும். கடப்பாசி நல்லா கரையணும். கரையாமல் நீங்கள் பாலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது சாஃப்டாக வராது, ஒரு மாதிரி துகள் துகளாக அடியில் தங்கிடும். அதனால் கடப்பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்க்குறோம். 3/4 லிட்டர் அளவுக்கு பசும்பால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு திக்கான பால்னால் இதில் நம்ம பால் பவுடர் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது பசும்பால்ன்றதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து அதை தனியாக கரைச்சிட்டு அதோடு நான் சேர்த்து அதையும் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கடப்பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இதில் தேவையான அளவுக்கு சீனி சேர்க்குறோம். ஏன்னா கடப்பாசியில் எந்த ஒரு ஸ்வீட்டும் இருக்காது. அதனால் உங்கள் தேவைக்கு ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ சீனியும் நல்லா கரைச்சி விட்டுடுங்க. கரைச்சதுக்கப்புறம் இதில் எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். நொங்கு பிளெயினாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கலர் சேர்த்தோம்னா நமக்கு நொங்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரில் பாதாம் அல்லது பிஸ்தா இந்த மாதிரி ரோஸ் மில்க் எசன்ஸு சேர்த்து நல்லா கலந்து வச்சுடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தேவையான அளவுக்கு நொங்கு 6லேருந்து 10 நொங்கு வரைக்கும் நம்ம இதில் சேர்க்கலாம். இதுமாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க, அல்லது மிக்சியில் அரைச்சிங்கன்னா அது ரொம்ப தூளாகி நல்லா இருக்காது. அதனால் பொடிசாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க கடப்பாசி கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுலேயே செட் ஆகிட்ருக்கும். அதனால் இதை நல்லா கரைச்சிடணும். இப்போ நம்ம எப்போதுமே வடிகட்டி ஊற்றுவோம். இப்போ நம்ம இது நல்லா கரைஞ்சதுனால வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நொங்கையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் கடப்பாசி கிண்ணியில் சின்ன சின்ன பவுலில் இந்த மாதிரி ஊற்றி தனியாக வச்சிட்டிங்கன்னா நோன்பு திறக்கும் போது எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 3 to 4 hours ஃப்ரிட்ஜில் வச்சு செட்டாக வச்சுடுங்க. வெளியில் வச்சாலும் 2-3 மணி நேரத்தில் அது செட் ஆகிடும். நொங்கும் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, கடப்பாசியும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இந்த நோன்பு டைம்லேயும் சம்மர் டைம்லேயும் அதிகமாக இந்த கடப்பாசியும் நொங்கும் எடுத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.